ஹலோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? பாண்டிச்சேரி. இப்போ வந்து நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம். பாண்டிச்சேரி ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இது அந்த ராக் பீச்சுக்கு எதிர்க்க. அதெல்லாம் பாண்டிச்சேரி ஃபுட் ஸ்ட்ரீட் தான் இது. இங்கே போயிட்டு இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோம், நல்லா இருக்கும். இப்போ நம்ம எந்த கடைக்கு போகலாம்? அந்த பேன்கேக், பெபிள் பேன்கேக், அது இன்ஸ்டால் ஆல்ரெடி ஃபேமஸ். நாங்கள் போட்டால் இன்னும் டபுள் மடங்கு ஃபேமஸ் ஆகிடும்ட்டு போடுறோம். போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். ரெட் வெல்வெட் சாக்லேட் மிஸ்டீரியஸ். ரெட் வெல்வெட் சாக்லேட் அண்ட் மிஸ்டீரியஸ் வந்து அது கோல்டன் ஃபெரிரோ. அது கோல்டன் ஃபெரிரோ 12 பீசஸ் வரும். மேலே வந்து கோல்டன் பவுடர்ஸ் அந்த டிக்கெட் வரும். 2 பஞ்ச் மேலே 2 வரும். அது சொல்லிடுங்க கோல்டன் ஃபெரிரோ. ஓகே. அதுக்கப்புறம் இது ஃபேமஸ் என்னென்ன ஃபேமஸ்? ரெட் வெல்வெட் சாக்லேட் அப்புறம் மிஸ்டீரியஸ் அண்ட் ஃபேமஸ் இருந்தாங்க. அது 2 சொல்லுங்கள். சரி. நாங்கள் பேன்கேக் வாங்கிட்டோம். டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. அது என்ன பேன்கேக்கு? ரெட் வெல்வெட் சாக்லேட் அது மிஸ்டீரியஸ் வந்து நினைக்கிறேன். ஓகே, சாப்பிட்டு சுடுது பரவாயில்ல. சொல்ல போனால் அந்த பேன்கேக் செம்ம சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்க க்ரீம் அல்டிமேட். என்னதான் இருந்தாலும் இங்கே அத்தை செய்கிற அளவுக்கு பேன்கேக் வராது. அவளோட அம்மா தான் இருக்கு. யார் இவரு? ஓகே, இதை ட்ரை பண்ணுவோம். சண்டே இதை ஓப்பன் பண்ணு. மணினா ரெட் வெல்வெட் சாக்லேட் ட்ரை பண்ணேன், பயங்கரமாக இருக்குது. வெச்சு சண்டே அந்தளவுக்கு இல்லை. சரி மிஸ்டர் ஆர்டிஸ்ட், அடுத்து எந்த கடைக்கு போகலாம்? தெரியல, பாப்பா அப்படியே வாக்கிங் போகலாம். அப்படியே போகிறோம். எந்த கடையில் சாப்பிட்ணுன்னு வந்து பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறோம். நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோடு வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணில் தண்ணிலாம் வரல. ஏன்டா கண்ணு கலங்குது? வேர்க்குது, கண்ணு வெறுக்குது. என்னை விட சின்ன பையன் 10th தான் படிக்கிறான். அவன் ஆளோட சுற்றுறான். கடைக்கு வந்திருக்க பர்கர் கடை ட்ரை பண்ணிட்டு சொல்றேன். எங்க கூட்டமா இருந்தது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு சொல்றோம். மெனு கார்டு போய் பாடுறாங்க. ஸோ கைஸ், மெனு கார்டு பார்த்துட்டு வரோம் கைஸ். எப்படி இருக்கு? சிக்கன் பர்கர் வாங்கிடலாம் ப்ரோ. அப்புறம் வந்து அதான் அந்த கிரன்ச்சி சிக்கன் பர்கர் வாங்கிக்கலாம். அப்புறம் தான் வந்து இதுவே சாப்பிடலாமா? சிக்கன் ஹாட் விங்ஸ், ஹாட் சிக்கன் விங்ஸ் 5 பீஸ். இல்லை, சிக்கன் விங்ஸ்லாம் ரெகுலராக இது பண்ணுறது தான். நாங்கள் லேஸில் சிக்கன் வருதுல்ல, அது கீழே. சரி, கேட்டேன். பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்கு, போயிட்டு போகலாமா? இங்கே பக்கத்தில் டாப் நாட்ச். அவன் எங்கே தெரியுமா காமிக்கிறான்? ஜூம் இன் பண்ண முடியல. குட் ஆப்ஷன், போயிட்டு போகலாம். என்ன தம்பி ஏஜ் ஆகுது? ஏஜ் கம்மி தான், ஆனால் உன்னை விட ஹைட்டாக தான் இருக்கு. நானா கை பண்ண நீ இல்லை. பாடி ஷேம் பண்ணாதடா. பாடி ஷேமிங் இல்லை ப்ரோ. விடு, நான் குள்ளமாக இருக்க பொண்ணா பார்த்து லவ் பண்ணி ஹெல்ப் பண்ணி வாழ்ந்துக்கலாம். ப்ரோ நீ ட்ரை பண்ண, ஆனால் அந்த குள்ளமாக இருக்க பொண்ணு கூட அக்செப்ட் பண்ணலையே. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க.
நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இப்போ கூட ஹை போட்டேன், யார் திருப்பி ஹை போடுவா? அவன் கால் பண்ணுவாளா? வீடியோ கால் பண்ண அப்படி எடுக்குது. வீடியோ கால் பண்ணதுனால எடுக்கல. இது சரி, ஹை போடு, ஹை போடு, பாத்துக்கலாம். ஹை போடு. உன்னை நம்பி ஒரு மெசேஜ் கூட அனுப்ப முடியல என்னால. நீ ரிப்ளை பண்ண மாட்டேன்றா. இது தனியா மனக்குமரல் எல்லாத்துக்கும் வேணா சொல்லுவோம். இந்த வீடியோ கூட பார்க்க மாட்டாளா? இவன் மூந்தெல்லாம் பார்க்கணுமா? அப்போ மூஞ்ச கட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு நீ இருக்கிறதுனால பாப்பா. அவன் உன்னை பிடிக்கும்னு சொல்லியிருக்காவா? இது ஒரு வீடியோ ப்ரொமோஷன். ஹிட் கேஸ் 3 வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு, மறக்காம பாத்துருங்க. அவனுக்கு காசு தந்தானா? ஆமா, கொடுத்துருக்கேன். சும்மா சொன்னா அதெல்லாம் இல்ல. அவன் நானி ஃபேன். நானி ஃபேன். அவ்வளோ மாதிரி ஒரு அழகா இருக்காடா. இது அந்த குண்டு பீஸ். அந்த இந்த ஸ்கூட்டில பார்த்த உடனே எனக்கு பார்த்தா அவன் ஞாபகம் அந்த வந்து. எல்லோ. ஆமா. எப்படியோ வெற்றியாம வாங்கிட்டேன். அதுவும் இன்னொன்னு வரணும். பர்கர் என்னாச்சு? அதுதான் வரணும்ன்றல. சரி, ஒரு பைட் எடுத்துக்கோமா. முதல்ல உங்களுக்கு பைட். எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு மிஸ்டர் ஆதேஷ்? எப்படா இருக்கு? இருடா ஒரு நிமிஷம். ஆவரேஜ் பட் குட். ஒரு வாட்டி ட்ரை பண்ணு. எனக்கு ஒரு வாய்ட்டா? சொல்றதுலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஃப்ரைட் சிக்கன் பிடிக்கும், லேஸ் பிடிக்கும், மைனஸ் பிடிக்குன்னா வாங்கிக்கோங்க. ஸ்பீக்கிங் பர்கர் நல்லா இருக்கு. மண்டே வைக்கிறது சாப்பிட்டாச்சு. அந்த பன்லாம் நல்லா தான் இருக்கு. மெக்டி அதுக்கெலாம் வந்து இந்த பர்கர் எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் டாப் நாச்சுன்னு சொல்ல முடியாது. ஆதிஷ் அந்த பொண்ணு சொன்னல பின்னாடி அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்டா, அண்ணல் மேலே பனி சொல்லிட்டு நான் அவளை பார்க்க அவள் என்னை பார்க்க ஒரு 5 நிமிஷம் நீ போயிட்டு கீழே நின்றுட்டு இருக்க. பார்க்கவே இல்லையே, நான் அவளை பார்த்துட்டேன். இல்லை பார்த்தா அடி சரியா கவனிக்கல. அவன் தான் போய் சொல்றா, நான் உண்மையாக தான் பேசுறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எவ்வளோ உண்மையாக பேசுவேன். நான் அவளை பார்க்க அவள் என்னை பார்க்க பின்னாடி அண்ணன் மேலே பனி சொல்லிட்டு ஒரே பாட்டா ஓட. என்ன கட்சியில் ஒருத்த ஒயின் ஷாப்ல வந்து பேக் தூக்கிட்டு வந்தான். பார்த்தா அவன் பாய் ஃப்ரெண்ட் போல. 2 பேர் கிளம்பிட்டாங்க. நீ எதனா சொல்ல வருவீங்களா? அவன் எதுவும் சொல்ல மாட்டான், ஏன்னா அவளும் அதே மாதிரி தான் வேகத்துல கூட போடான். என் ஆளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட். அவன் பாய் ஃப்ரெண்ட் இல்லடா, பாய் பெஸ்டிடா. பக்கத்துல ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு. கம்பல் நெக்லஸ்லாம் வாங்கிட்டு போவியா அடிக்கடி? என்ன ஆச்சு இப்போ? லேஸ் சாப்பிட்டுட்டார வாங்கிட்டு போயிட்டு எங்க? நீ அவளுக்கு கம்பல் வாங்கி கொடுத்துருக்கா, அவ உனக்கு காது குத்துட்டா. அவ்வளவுதான், முடிஞ்சு. சொன்னது நல்லா இருக்கு, பட் ஆனா என் மனசு எவ்வளவு வலிக்கு இருக்குமா? அப்படியே போயிட்டு கார்ல முட்டி நோண்டுவான். நான் பார்த்துட்டேன் காரை.
உனக்கு எதுவும் ஆகாது, அந்த காருக்கு தான் எதனா ஆகும். ஏய், லாரி போதும். மோதி. சரி போதும் நிறுத்து. நம்ம இப்போ போய் நம்மளுக்கு 3 டாஸ்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை முடிக்கணும். ஸோ ஆப்போசிட்ல ஒரு அக்கா பாப்போம். இதை ரீக்ரியேட் பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் யாரும் இல்லை, பார்ப்போம். நம்ம அப்புறம் பாய் பாய் காய்ஸ். சரி ஜிம்லாம் போகிறான்றியே, இதை சாப்பிட்றியே, என்ன பண்ணுற நீ? சீட் மீல். ஆ சீட் மீல்ரா. சீட் மீலா? என்னைக்குமே சீட் மீல் எடுத்துருக்கேனே தவிர ஒரு நாள் கூட அவளை சீட் பண்ணணும்னு நினைச்சு விட்றேன். அப்படிப்பட்ட என்ன சே என்ன முடியலடா இந்த டைலாக். நிறைய கடைங்க இருக்கு, பரவாயில்ல. யாரை பார்த்தாலும் அவளை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏய், கண்ணை திறந்துட்டு பாடுறா, அவளோட பாய் பெஸ்டியோட வந்திருக்கா. நீ வேற அங்க பாரு. வழுக்க தலையோட உனக்கு ஒரு புருஷன் கிடைக்க ப்ரே பண்ணுவேன். என்ன சாப்பிடுங்க உங்களுக்கு இருக்கு? சில்லி சிக்கன், லாலிபாப் இருக்கு, இறை இருக்கு, கனவா இருக்கு, நட்ஸ் இருக்கு, ஓகே தான். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், நட்ஸை சாப்பிடுறியா? ஃபிங்கர். எங்கள் அண்ணன் சொன்னேன் இங்கே நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ சிக்கன் 65 வாங்கியிருக்கான், பீஃப் போண்டா வாங்கியிருக்கான். நான் பீஃப் சாப்பிட மாட்டேன், ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இவர் வந்து குடிப்பாராம், அதெல்லாம் எதுவும் தெரியாதான். ஆனால் ஒரு இதுவை சாப்பிட்டா அப்படியே நம்மளை தப்பாக பாப்பாடுங்களாம். நம்ம மாடு கும்பிடுற தெய்வம் தமிழ்நாடு, ஸோ சாப்பிட மாட்டேன். நான் சிங்கப்பூரில் பீஃப் சாப்பிட்டேன். அது எப்படி சிங்கப்பூரில் போனால் தெய்வம் ஆயிடுமா? அங்கே மாடு தெய்வமாக அவங்க கும்பிட மாட்டாங்க. இப்போ நீ ஏன் சாப்பிடல? ஏன்னா மாட்டை தெய்வமாக கும்பிடுறாங்களே இங்கே. இங்கே கும்பிட்றாங்களா, நீ கும்பிடுறியா? இங்கேயும் கும்பிடுவாங்கல்ல. சரி, எப்படி இருக்கு? இனிமேல் தான் சாப்பிட்டு சொல்லணும். பக்கா பீஃப் போண்டா ட்ரை பண்ணுவோம். தீபசாமி போண்டா ஊற்றாங்க. இங்கே இருக்கே கேமரா. ஓகேவா? ஆ ஆக்சுவலாக நல்லா இருக்கும். கம்மி எப்படி இருக்கு ரிவ்யூ? ஃபைன். நம்ம அண்ணன் வேலை எங்கே இருக்குன்னா, ராக் பீச் போகிறதுக்கு முன்னாடி ரைட் கட் பண்ணிங்கன்னா, ராக் பீச் போகிறதுக்கு முன்னாடி ரைட் கட் பண்ணிங்கன்னா இந்த ரயில்வே கேட் இருக்கும்ல, அது பக்கத்துலேயே தான் இருக்கும். மறக்காமல் வந்து சாப்பிடுங்க, அல்ட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஸ்குவிட்டு. கம்மி அல்டிமேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர். நான் ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டேன். அவன் ஃபிஷ் சாப்பிட மாட்டான். அவனுக்கு ஃபிஷ்ஷு சாப்பிட, ஆனால் ஒன்லி வறுத்தா மட்டும்தான். வறுத்த விரால், மீன்லேயே வெறும் விரால் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஸோ நல்லா இருக்கு. அந்த கிராப் லாலிபாப் மாதிரி இருக்கு. மைனஸ்ல வந்து வந்தால் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மைனஸ் இருக்க சொல்கிறேன். மைனஸ் இருக்கும், நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. மைனஸ் இருக்கா? கைக்கு கால் பண்ணியிருக்காரு, எடுத்து பேசுகிறேன். ஹலோ, நான் ஸ்ரீயோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுகிறேன். கடைக்கு போயிருக்கேன். நான் 10 நிமிஷத்துல கால் பண்ண நார்மல் வாய்ஸ்லேயே பேசுறியா? வாங்கிக்கிறேன். மிமிக்ரி வேறு பண்ணுறேன். பேசுறியே. ஹலோ, இப்போதானா இருக்கான். பேசு. சொல்லு மச்சான். என்னைய கேட்டுனா? இல்ல மச்சான், நான் எடுக்கல. நான் எடுக்கல மச்சான். என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல? போன வைடா, அழு உக்காந்து. எங்கேயாச்சும் ஹெட்ஃபோனை தூக்கி போட்டுறது, அப்புறம் ரூம்ல இருக்கவன சந்தேகப்படுறது ஃபர்ஸ்ட்டுங்க. காடு ஐயம் டையின்னோ
நீ இல்லாமல் இருக்கா சந்தோஷமாக தான் இருக்கும். எல்லாமே தான் நீ சந்தோஷமா இருக்கியா? போல